குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட் ஃபிசியாலஜி, தாவரங்களில் நடக்கக்கூடிய உடற்செயல் விளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த லெசன் படிக்கும்போது நம்ம எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ், என்னென்ன இயக்கங்கள் இருக்குது, ஆட்டோனாமிக் மூமெண்ட்ஸ், அதே மாதிரி ரெண்டு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரோபிக் மூமெண்ட் அண்டு நாஸ்டிக் மூமெண்ட். அது ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், அதாவது நீராவி போக்குன்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸோட லீவ்ஸ், இலைகள் இருக்குல்லையே, அதில் மைன்யூட் போர்ஸ், குட்டி குட்டியாக சின்ன துளைகள் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டொமேட்டா. அது மூலமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லுவேன், டிரான்ஸ்பிரேஷன். சரி, அந்த டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, அதோட ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக எப்படி பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எதில் பார்க்க போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட ஃபுட்டுக்காக என்ன பண்ணும், உணவுக்காக அதோட இருப்பிடத்தை விட்டு மூவ் ஆகும். அதாவது அதோட உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்துக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஆனால் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் மூமெண்ட் இருக்கா, அதுலேயும் என்ன இருக்குது, மூமெண்ட் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மைமோசா பூடிகா, அதாவது டச் மீ நாட் பிளான்ட், தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டால் சினுங்கி அல்லது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் கேள்விப்பட்டிருப்போம். அது நம்ம டச் பண்ணினது இம்மீடியட்டாக என்னாகும் அப்படின்னா அதோட லீவ்ஸ், இலைகளை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ இது ஒரு வகையான மூமெண்ட். அப்போ பிளான்ட்ஸ்லேயே கண்டிப்பாக என்ன இருக்குது, மூமெண்ட் இருக்குது. செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹீலியாந்தஸ் ஆனுவஸ். இது சன்ஃப்ளவர், சூரியகாந்தி இருக்குது இல்லையா, அதோட சயின்டிஃபிக் நேம் தான் என்ன அப்படின்னா ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அப்படிம்போம். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூமெண்ட் இருக்குது. அது என்ன மூமெண்ட் அப்படின்னா, அதாவது ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு சன் ரைஸ் ஆகுது இல்லையா, சன் ரைஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த ஃப்ளவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஈஸ்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சன் மேற்கில் போக போக அந்த ஃப்ளவரும் என்ன ஆக ஆரம்பிக்கும், வெஸ்ட்டில் போக ஆரம்பிக்கும். டான் டு டஸ்க், அதாவது காலையில் வெடிஞ்சதுலேருந்து நைட் இருட்டாக வரைக்கும் என்ன இருக்கும், அந்த சூரியன் சன் என்ன டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் போகும். அப்போ இதுவும் என்னது, ஒரு வகையான மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மூமெண்ட் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, எக்ஸ்டர்னல்னா இது வெளிப்புறத்துலேருந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மைமோசா புடிகா இருக்குல்லையே, அதை நம்ம டச் பண்ணுறோம். அப்போ நம்மளோட கை என்னது இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையாக இருக்குது. அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு அந்த சன்லைட் என்னது அந்த ஃப்ளவர் மேலே விழுங்கும்போது அது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. அப்போ அது ஒரு வகையான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் மாதிரி பிளான்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா பிளான்ட்ஸ் அதோட பாடி பார்ட்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸ், இலையோ அல்லது பார்த்தோம் அப்படின்னா ரூட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணிக்கோ, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு, வாட்டர், சன்லைட் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கோ. இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்சிட்டிவ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னெல்லாம் சொல்லலாம்னா லைட், ஒன்று சன்லைட்டு, கிராவிட்டி என்னது கீழே எர்த்தில் இருக்கு இல்லையா, ரூட் கீழ் நோக்கி க்ரோ ஆகுது இல்லையா, டெம்பரேச்சர், பிளான்ட்டு நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தேவை. இதெல்லாமே என்னது இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். அப்போ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய வேரியஸ் மூமெண்ட்ஸ், அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அண்டு டிரான்ஸ்பிரேஷன், இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ட்ரோபிசம் இன் பிளான்ட்ஸ். இந்த ட்ரோபிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோத்துன்னு சொல்லலாம், இல்லை பார்த்தோம் அப்படின்னா டேர்னிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம டச் பண்ணுறோம், அந்த டச் பண்ணது மைமோசா பூடிகா இருக்கு இல்லையா, அதாவது தொட்டாசி நீங்கள் தாவரம் என்ன ஆகிக்குது, அதோட லிவ்ஸை க்ளோஸ் பண்ணிக்குது. அப்போ அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரோபிசம். இந்த ட்ரோபிசம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா யூனி டைரக்ஷனல் மூமெண்ட். யூனி டைரக்ஷனில் என்னது, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த பிளான்ட் ஹோல் பிளான்ட்டும் யூனி டைரக்ஷனலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு, அதாவது லீவ்ஸோ அல்லது ஸ்டெம்மோ, இது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் என்னது அந்த ஸ்டிமுலையை நோக்கி ஒரே டைரக்ஷனில் போகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரோபிசம் அப்படிங்கிறோம். சரி, அந்த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலை, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலையோட நேச்சரை பேஸ் பண்ணி ட்ரோபிசம் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரோபிசம் என்ன அப்படின்னா ஃபோட்டோட்ரோபிசம், 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபோட்டோட்ரோபிசம். ஃபோட்டோ அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் லைட் அப்படின்னு அதோட மீனிங். ட்ரோபிசம்னு என்னது, ஒரு டைரக்ஷன்.
அப்போ வந்து பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட் வந்து சன்லைட்டை நோக்கி மூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷூட் ஆஃப் எ பிளான்ட், அந்த தாவரத்திலிருந்து மேலே வரக்கூடிய குருத்து இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃபோட்டோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜியோட்ரோபிசம். ஜியோ அப்படின்னாலே எர்த்து, ட்ரோபிசம்னா அப்போ கீழே எர்த்தை நோக்கி க்ரோத் ஆகிறது, ஒரு டைரக்ஷனில் போகிறது. அப்போ பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு கீழே கிராவிட்டியை நோக்கி ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் ஜியோட்ரோபிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ட்டோட ரூட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னா தேர்ட் ஒன் ஹைட்ரோட்ரோபிசம். ஹைட்ரோ அப்படின்னாலே அதோட மீனிங் வாட்டர். அப்போ பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட் என்னாகும், பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு வாட்டர் தண்ணியை நோக்கி மூவ் ஆகும். அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோட்ரோபிசம். பிளான்ட்ல இருக்கக்கூடிய எந்த பார்ட்டு தண்ணி உறிஞ்சு, ரூட் தானே உறிஞ்சு, அப்போ ஹைட்ரோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ரூட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா திக்மோட்ரோபிசம். இந்த திக்மோட்ரோபிசம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா டச், அதாவது பிளான்ட் பார்ட் வந்து ஏதாவது ஒன்று டச் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைம்பிங் வைன்ஸ். அதாவது இப்போ கொடி வகைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பீர்க்கங்காய், பாகற்காய், இந்த மாதிரி கொடி வகைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கீழே படுறத விட மேலே வந்து என்னது ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்படியே அதோட கொடி பிடிச்சி மேலே பகுதியில் கிளைம்பிங் வைன்ஸ், ஏறும் கொடிகள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா திக்மோட்ரோபிசம். அதாவது டச், அந்த ஒரு பிளான்ட்டை டச் பண்ணி என்ன ஆகுது மேலே மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹீமோட்ரோபிசம். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து கெமிக்கல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீமோட்ரோபிசம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளான்ட்ஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்டிக்மா இருக்குது, ஏந்தர் இருக்குது, போலன் கிரைன்ஸ், இது எல்லாமே இருக்குதுன்னு தெரியும். ஏந்தரில் மேலே குட்டி குட்டியாக ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன டியூப் மாதிரி வராது, அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போலன் டியூப்போட க்ரோத் வந்து எதுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்னா ஸ்டிக்மாவை நோக்கி க்ரோ ஆகுது. ஏன் வந்து அந்த போலன் டியூப் ஸ்டிக்மாவை நோக்கி க்ரோத் ஆகுது அப்படின்னா ஸ்டிக்மாவில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்காட்டி என்ன ஆகுது, இந்த போலன் டியூப் வந்து ஸ்டிக்மாவை நோக்கி க்ரோத் ஆகுது. அப்போ ட்ரோபிசம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் எத்தனை டைப் ஆஃப் ட்ரோபிசம் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரோபிசம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், திக்மோட்ரோபிசம் அண்ட் ஹீமோட்ரோபிசம். ஃபோட்டோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் எ பிளான்ட், தாவரத்தோட குருத்து, இது வந்து லைட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது. ஜியோட்ரோபிசம் அப்படின்னா கிராவிட்டிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, பிளான்ட்டோட ரூட் எக்ஸாம்பிள். ஹைட்ரோட்ரோபிசம் அப்படின்னா வாட்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, இதுக்கு எக்ஸாம்பிள் ரூட் தான். திக்மோட்ரோபிசம் அப்படின்னா டச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, இதுக்கு எக்ஸாம்பிள் கிளைம்பிங் வைன்ஸ், ஏறும் கொடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோட்ரோபிசம் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. போலன் டியூப் வந்து ஸ்டிக்மாவை நோக்கி க்ரோ ஆகிறது வந்து ஹீமோட்ரோபிசம் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இதுவே பேஸ் பண்ணி இதுலேயே 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரோபிசம் வந்து ஜென்ரலாக வந்து என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா, டுவர்ட்ஸ் த சிக்னல், எங்கேருந்து சிக்னல் வருதோ அந்த சிக்னலை நோக்கி க்ரோத் ஆனால் அது என்னன்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் ட்ரோபிசம். அந்த சிக்னல் இருந்து தள்ளி க்ரோ ஆகிறது நெகட்டிவ், அவே ஃப்ரம் த சிக்னல் இருந்து விலகி போகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷூட் ஆஃப் அ பிளான்ட், ஷூட்னே இது குருத்து, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஷூட் வந்து எதை நோக்கி க்ரோ ஆகும், லைட்டை நோக்கி க்ரோ ஆகும். ஆனால் ரூட் வந்து என்னது கீழ் நோக்கி க்ரோத் ஆகுது, லைட்லேருந்து என்னது அவே வெளியில் போயிடுது. அப்போ இந்த ஷூட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். ஏன்னா இது வந்து டைரெக்டாக என்னது சன்லைட்டை நோக்கி க்ரோ ஆகிறதுனால இது என்னென்னு சொல்கிறோம் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படிங்கிறோம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு அந்த பிக்சர்ஸில், பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம் பட் என்னது நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ஏன் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படிங்கிறோம்னா இதை வந்து என்னது கீழ் நோக்கி ரூட் மட்டும்தான் க்ரோ ஆகுது, பட் ஷூட் என்ன ஆகிறது இல்லை கீழ் நோக்கி க்ரோ ஆகிறது இல்லை, லைட் எங்கேருந்து வருதோ அங்கே மட்டும்தான் என்னது இந்த ஷூட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ அந்த ஷூட் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்னு பார்த்தோம். ரூட் சிஸ்டம் அதே இந்த பிளான்ட்டோட வேர் அப்படின்னு எடுத்துட்டா இது வந்து என்னது நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அண்டு பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். ஏன் இதை நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படிங்கிறனா இது மேலே சன்லைட்டை நோக்கி க்ரோத் ஆகிறது கிடையாது, ஸோ நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக்.
பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் கீழே எர்த்து கிராவிட்டியை நோக்கி க்ரோ ஆகிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அப்போ நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிள் ரூட் அண்ட் இது இன்னொன்று பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா அதாவது ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னா உவர்நில தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கொஞ்சம் கலங்கின மாதிரி சேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியதான் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கிறத ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேலோஃபைட்ஸில் வந்து என்ன மாதிரியான ரூட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரைசோபோரா நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அந்த பிளான்ட்டோட ரூட்டு கீழ் நோக்கி க்ரோ ஆச்சு. இந்த ஹேலோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ்லேயும் மட்டும் ரூட் என்ன ஆகும் அப்படின்னா மண்ணுக்கு மேலே க்ரோ ஆகும். அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ரைசோபோரா. இந்த பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே 180 டிகிரி வரைக்கும் நிமிர்ந்து நிற்குமா. எதுக்காக இந்த பிளான்ட்ஸோட ரூட் வந்து கீழே மண்ணிலிருந்து மேலே வருது அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்காக. அந்த பிளான்ட்ஸை வந்து சுவாசிக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து என்னது இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது ட்ரோபிக் மூமெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். இதுக்கு வந்து டைரக்ஷனலாக எதுவும் கிடையாது. அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். இது வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு ஏதோ ஒரு பார்ட் வந்து என்னது அந்த ஸ்டிமுலஸுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸையும் அதோட நேச்சரை பேஸ் பண்ணி எத்தனை டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபோட்டோ நாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ நாஸ்டி. ஃபோட்டோ அப்படின்னாலே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்னது லைட்டு. அப்போ இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து லைட்டுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணு. இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது லைட்டுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ நாஸ்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டராக்சக்கம் அபிசினேல். டராக்சக்கம் அஃபிசினேல் அப்படின்னு சொல்லுவோம். டராக்சக்கம் அஃபிசினேல். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் காலையில் வந்து விரிஞ்சிரும். பட் ஈவினிங்கில் என்ன ஆகிக்கும் க்ளோஸ் ஆகிக்கும். ஆனால் அதே மாதிரி சிமிலர்லி சேம் ஐப்போமியா ஆல்ஃபா. இந்த ஐப்போமியா ஆல்ஃபா அப்படிங்கிற ஃப்ளவரோட தமிழ் நேம் என்ன அப்படின்னா மூன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன் லைட் வருது இல்லையா, அப்போ மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நைட்டில் ஓப்பன் ஆகும் அண்ட் டே டைமில் வந்து என்ன ஆகிக்கும் க்ளோஸ் ஆகிக்கும். அப்போ இதை வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஃபோட்டோ நாஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோ நாஸ்டி. ஃபோட்டோ நாஸ்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து மூன் ஃப்ளவர் சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா டராக்சக்கம் அஃபிசினேல் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து லைட்டுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம் ஃபோட்டோ நாஸ்டி. டராக்சக்கம் அஃபிசினேல் வந்து மார்னிங்கில் ப்ளூம் விரியும், நைட் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஆனால் அதே மூன் ஃப்ளவர் ஐப்போமியா ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துட்டா நைட்டில் ஓப்பன் ஆகிக்கும் அண்ட் டியூரிங் டே டைமில் என்ன ஆகிக்கும் க்ளோஸ் ஆகிக்கும். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ நாஸ்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா திக்மோ நாஸ்டி. திக்மோ அப்படின்னாலே நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் டச் அப்படின்னு பார்த்துருக்கோமா. அப்போ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் திக்மோனாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த திக்மோனாஸ்டிக் எக்ஸாம்பிள் மைமோசா பூடிகா. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா டச் மீ நாட் பிளான்ட்டு. இது வந்து நம்ம டச் பண்ணது என்ன பண்ணிக்கு இம்மிடியேட்டாக அதோட லீவ்ஸ் இலைகளை வந்து ஃபோல்டு மடிச்சுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி அப்படியே தொங்குன மாதிரி ஆயிக்கும். ஹேங் டவுன்வர்ட்ஸ் தலைகளை தொங்குன மாதிரி இருக்கும் எப்போ நம்ம டச் பண்ணும்போது. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா செஸ்மோனாஸ்டி அப்படின்னு சொல்லுவேன். செய்ஸ்மோனாஸ்டி. திக்மோனாஸ்டிக் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செய்ஸ்மோனாஸ்டி. திக்மோனாஸ்டிக் எக்ஸாம்பிள் மைமோசா பூடிகா. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெர்மோனாஸ்டி. தெர்மோனாலே டெம்பரேச்சரை குறிக்கக்கூடியது. அப்போ பிளான்ட் பார்ட் வந்து டெம்பரேச்சருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதாவது டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் தெர்மோனாஸ்டி அப்படிங்கிற என்ன சொல்கிறோம் தெர்மோனாஸ்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டியூலிப் ஃப்ளவர். இந்த டியூலிப் ஃப்ளவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் ப்ளூம் ஆகும், நல்லா விரியும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ப்ளூம் விரிய ஆரம்பிக்கும். அதனால் தெர்மோனாஸ்டிக் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் டியூலிப் ஃப்ளவர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து நான் டைரக்ஷனல். இதுக்கு டைரக்ஷனல்லாம் கிடையாது. பட் வந்து என்னது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு வந்து என்ன பண்ணுது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸில் எத்தனை நாஸ்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ நாஸ்டி எக்ஸாம்பிள்
Traxicum officinale and Hypomia alpha. Thick monastic example Mimosa pudica. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோனாஸ்டிக் எக்ஸாம்பிள் டியூலிப் ஃப்ளவர் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி 1, 2 அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கண்ணாடி தொட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு அதில் மணலை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் பாட்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடறோம். அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா அதோட பாட்டம் அடிப்பகுதியில் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாஸோட சென்டரில் வைக்கிறோம். அதோட பாட்டமில் உள்ள செருகினதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எதை போடுறோம் அப்படின்னா அதாவது நல்லா தண்ணியில் ஊற போட்ட பட்டாணி விதை இல்லைன்னு என்னது அவரை விதையை போடுறோம். பி அப்படின்னா பட்டாணி, பீன் அப்படின்னு என்னது அவரை விதை உள்ளே போட்டதே அந்த மணல் ஒரு பாட்டு உள்ளே வச்சு இல்லையா அதுக்குள்ளே போட்டுறோம். போட்டுட்டு ஒரு 6 அல்லது 7 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா அது வந்து நல்லா அந்த பிளான்ட் வந்து என்னது அப்போ தான் வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஜெர்மினேட்னு என்னது முளைச்சி மேலே வர்றது. அப்போ அது சின்ன நாற்று மாதிரி இருக்குது. சீட்லிங் அப்படின்னு என்னென்னு சொல்லுவேன், நாற்றுன்னு சொல்லுவேன். பி சீட்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சின்ன நாற்று முளைச்சி வந்திருக்கு. இது வந்து போரஸ் பாட். இதில் வந்து என்னது உள்ள தண்ணி இருக்குது, உள்ள இது என்னது தண்ணி போய்கிட்டே இருக்குது. கீழே ஃபுல்லாக சாண்ட் குட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்ரோட்ரோபிக் கர்வேச்சர். இந்த சின்ன போரஸ் பாட்டில் வந்து என்னது தண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ இந்த பட்டாணி விதையோட ரூட் வந்து எதை நோக்கி க்ரோத் ஆகுது, அந்த வாட்டரை நோக்கி க்ரோத் ஆகுது. அந்த தண்ணி இருக்கக்கூடிய பாட்டை நோக்கி க்ரோத் ஆகுது இல்லையா, அதான் வந்து ஹைட்ரோட்ரோபிக் கர்வேச்சர். இது வந்து ஒரு ஹைட்ரோட்ரோபிக் எக்ஸாம்பிளுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டி. அடுத்தது 2வது ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது பட்டாணி விதை எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்க சொல்லியிருக்காங்க. ஊற வச்சுட்டு அந்த பட்டாணி விதை ஜெர்மினேட் முளைக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது முளைச்சது என்னது ஒரு சீட்லிங் ஒரு நாற்று எடுத்து என்னது ஒரு பாக்ஸில் போட சொல்கிறாங்க. அந்த பாக்ஸில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு சைடு மட்டும் லைட் வர்ற மாதிரி ஓப்பனிங் வச்சிடறோம். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு 4-5 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த பட்டாணி விதை அதோட லீஃப் இருக்கு இல்லையா, அந்த மேலே குருத்து முளைச்சி வந்துருக்குமில்ல, அது வந்து எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல ஓப்பனிங் சன்லைட் கிடைக்குதோ அதை நோக்கி வந்து என்னது க்ரோத் ஆகும். இது வந்து என்னது ஃபோட்டோட்ரோபிசம்க்கு எக்ஸாம்பிளாக இந்த ஆக்டிவிட்டி 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டூ யூனோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட்ராப் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீனஸ் ஃப்ளைட்ராப்போட பைனாமியல் நேம் என்ன அப்படின்னா டயனியா மியூசிப்புலா அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திக்மோனாஸ்டிக் ஒரு ஸ்பெக்டகுலர் எக்ஸாம்பிள், ஆச்சரியமான எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது இந்த வீனஸ் ஃப்ளைட்ராப். பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அந்த திக்மோனாஸ்டி பார்த்தோமா, அதே மாதிரி இந்த திக்மோனாஸ்டியில் இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மைமோசா பூடிக்கா பார்த்தோம். அதில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வீனஸ் ஃப்ளைட்ராப். இந்த வீனஸ் ஃப்ளைட்ராப் என்ன பண்ண அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் நாஸ்டிக் மூமெண்ட் இதில் தான் இருக்கும், இந்த வீனஸ் ஃப்ளைட்ராப்பில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் இந்த டூ யூனோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து தெர்மோனாஸ்டி வரைக்கும் பார்த்துருந்தோம். ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸு. நம்ம முன்னாடியே டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோமா. ட்ரோபிக் அப்படின்னாலே என்னது யூனி டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலன்ஸ்க்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நாஸ்டிக் அப்படின்னு எடுத்துகிட்டா என்னது நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஸ்டிமுலஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு என்னது நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா க்ரோத் டிபெண்ட் மூமெண்ட்ஸ், இது வந்து அந்த பிளான்ட்டோட வளர்ச்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ட்ரோபிக் அப்படிங்கிறது என்னது அந்த தாவரத்தோட வளர்ச்சியை சார்ந்து இருக்கும். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது எல்லாமே ஃப்ளவர்ஸில் நடக்கிறதானே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரோத் இண்டிபெண்ட் மூமெண்ட்ஸ், அந்த தாவரங்களோட வளர்ச்சியை சார்ந்தது இல்லை. ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோரார்லெஸ் பர்மனெண்ட். பர்மனெண்ட்னு என்னது நிலையாக இருக்கக்கூடியது அண்ட் இர்ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னு என்னது திரும்ப திரும்ப இர்ரிவர்சிபிள்னா மாறாதது அப்படின்னு சொல்லுவோம். மோரார்லெஸ் பர்மனெண்ட் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் பர்மனெண்ட் நிலையாக இருக்கும். இர்ரிவர்சிபிள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாஸ்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது டெம்பரவரி அண்ட் ரிவர்சிபிள். டெம்பரவரின்னு என்னது நிலையற்றது, ரிவர்சிபிள் மாறி மாறி நடக்கும். இந்த ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா பிளான்ட்ஸ்லையும் இருக்குது, ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸ்லையும் இருக்காது, ஒன்லி ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்ஸ் சிறப்பு வகை தாவரங்களில் மட்டும்தான் இருக்கும். ட்ரோபிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோ ஆக்ஷன், அதே இது வந்து நாஸ்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது இம்மீடியட் ஆக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரோபிக் அப்படின்னா ஃபோட்டோட்ரோபிசம் பார்த்து இல்லையா, அந்த ஷூட் க்ரோத் ஆகிறது ரூட் க்ரோத் ஆகிறது அதெல்லாம்.
இதுக்கு இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம மைமோசா புடிகாவை டச் பண்ணினது இமீடியட்டாக அது வந்து என்ன ஆயிக்குது சுருங்கிறது இல்லையா. அப்போ வந்து இந்த நாஸ்டிக் மூமெண்ட் வந்து இந்த இமீடியட்டாக சுருங்கினால அதுக்கு வந்து என்னது இம்மீடியட் ஆக்ஷன். ட்ரோபிக் மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்லோ ஆக்ஷன், நாஸ்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னது இம்மீடியட் ஆக்ஷன். இது வந்து ட்ரோபிக் அண்ட் நாஸ்டிக் உண்டான டிஃப்ரென்ஸ். வேறு 5 பாயிண்ட் தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ அப்படின்னால அதோட மீனிங் என்னது லைட், சிந்தசிஸ் அப்படின்னா உருவாக்குறது ஃபார்மேஷன் அல்லது டு பில்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங் அப் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட், சன்லைட்டை யூஸ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை பில்ட் பண்ணுறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பில்டிங் அப் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் அப்படிங்கிறோம். இந்த ப்ராசஸ் போது சன்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கிரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னு என்னது அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட் என்னது அதே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. என்ன ப்ராசஸ் மூலமாக அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவை அதோட ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னு என்ன தேவைன்னா கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும், குளோரோஃபில், சன்லைட். கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கும், வாட்டர் சாயிலிருந்து ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கும், குளோரோஃபில் அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸ்லேயே இருக்குது, சன்லைட் வந்து என்னது சன்லேருந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டாக எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ். C6H12O6 கொடுத்துருக்காங்களே அது வந்து குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணி ப்ளஸ் என்ன ரிலீஸ் பண்ணுது ஆக்சிஜன் அப்படிங்கிற கேஸையும் ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜனை தான் என்ன பண்ணுறோம் நம்ம ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிக்கும் பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட எண்டு ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு குளுக்கோஸ் கிடைச்சது இல்லையா. அந்த குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ச். டேரெக்டாக குளுக்கோஸை வந்து என்னது பிளான்ட் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட் பாடி தாவரத்தோட உடலை வந்து என்னது லீவ்ஸில் ஸ்டெம்ஸில் எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. பட் அந்த பிளான்ட்ஸ் வந்து லிவிங் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை ஆக்சிஜன் தேவை. ஏன்னா பிளான்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்குமே என்ன தேவை ஆக்சிஜன் தேவை. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். முக்கியமாக 4 தேவை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் சர்டைன் திங்ஸ் வந்து நெசசரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் எங்கேயே இருக்கும் இலைகள்லேயே இருக்கக்கூடியது. அதோட கலர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன். ஸோ குளோரோஃபில் அப்படிங்கிறது என்னென்னா க்ரீன் பிக்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த லீவ்ஸ்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் ஒன் வாட்டர். தேர்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர் காற்றிலிருந்து எடுத்துக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா சன்லைட். இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் அதோட ஈக்குவேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன தேவை என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது. அடுத்தது இதில் ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்த டூ யூனோ அப்படின்னா இப்போ பிளான்ட்ஸில் மட்டும்தான் அந்த க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் இருக்குதுங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட்லேயே வந்து என்னது ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஆனால் குளோரோஃபில் கிடையாது வேறு பிக்மெண்ட் இருக்குது. அது வந்து என்னது சன்னில் இருக்கக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்செக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுவும் என்ன பண்ணும் சோலார் எனர்ஜி சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணு ட்ராப் பண்ணும். இதை வந்து டெல் அவிவ் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் வந்து என்னது ஒரு இன்செக்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த இன்செக்டோட நேம் என்ன அப்படின்னா வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படிம்போம். வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அதோட நேம் என்ன அப்படின்னா ஓரியன்டல் ஹார்னெட்ஸ். இந்த செங்கோலவி அந்த மாதிரி இருக்குது இல்லையா அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இந்த ஓரியன்டல் ஹார்னெட்ஸ் அப்படிம்போம். இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதோட அப்டாமின் வயிற்று பகுதி இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். பேட்ச்னா எல்லோ கலரில் அப்படியே வந்து என்னது பட்டப்பட்டையாக ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கியூட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ திக்காக இருக்குன்னா 30 லேயர்ஸ் திக்காக இருக்கும். 30 லேயர் அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கியூட்டிக்கல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபில் கிடையாது. பட் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட் இருக்குது. அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா சாந்தோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாந்தோ புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து என்ன பண்ணிக்குது லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது.
இதுதான் இந்த எல்லோ கலர் பிக்மெண்ட் சாந்தோப்ரோட்டீனோட மெயின் ஃபங்க்ஷன். இது எப்படி இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில் வந்து ஃபுட்டுக்கு தேவையான பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த சாந்தோப்ரோட்டீன் அப்படிங்கிற எல்லோ கலர் பிக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா லைட் எனர்ஜியை வந்து என்னவா இது பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அடுத்தது ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வேரிகேட்டட் லீஃப், வேரிகேட்டட்னா பாதி வந்து க்ரீன் கலராக இருக்கும், பாதி வந்து நான் க்ரீன் ஸ்பாட்ஸாக இருக்கும். ஒரே இலை தான் இருக்குது, இலையில வந்து என்னது க்ரீன் பார்ட்ஸும் இருக்கும், நான் க்ரீன் பார்ட்ஸும் இருக்கும். அந்த மாதிரியான பிளான்ட் அந்த லீவ்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்லைட்டில் வைக்கிறோம். சன்லைட்டில் வச்சுட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச், அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் போகணும் அப்படின்னு எனக்கு நல்ல டார்க் ரூம், இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடறோம். அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த கலர் க்ரீன் கலர் நான் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் பார்ட்டு நான் க்ரீன் கலர் பார்ட்டை தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டர், ஹாட் வாட்டரில் நல்லா நாளைக்கு இம்மர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த லீவ்ஸில் ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த லீவ்ஸில் அயோடின் ஒரு ட்ராப் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்து என்ன கலரில் மாறும் அப்படின்னா ப்ளூ பிளாக் கலர், ப்ளூ கலரோ அல்லது பிளாக் கலரோ மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகலின்னா அங்கே என்ன இல்லை, ஸ்டார்ச் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் ஆக்டிவிட்டி 4 அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டட் பிளான்ட், அந்த பிளான்ட்டை வந்து என்னது ஒரு 2 நாளைக்கு நல்லா டார்க் ரூமில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தாவரத்தை வந்து அப்படியே அந்த பானையோடு எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறோம், டார்க் ரூமில் 2 டேஸ்க்கு வைக்கும்போது அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். டி ஸ்டார்ச், டி அப்படின்னாலே என்னது ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீஃபில் என்னது சின்ன ஒரு பேப்பர், பிளாக் பேப்பர் வச்சு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிளிப் மாதிரி போட்டு வச்சிடறோம். அதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து என்னது அப்படி வச்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த பானையை நம்ம எங்கே தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா பிரைட் சன்லைட்டில் ஒரு 4லிருந்து 6 மணி நேரம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் போட்டு கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கவர்டு லீஃபை வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் பாயிலிங் வாட்டரில் நல்லா இம்மர்ஸ் அப்படின்னு என்னது நல்லா அலசுற மாதிரி மிதக்க வருது. அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஆல்கஹால் போட்டது இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில்லாம் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ என்னது அயோடின் டெஸ்ட் பண்ணுறோம். அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த கவர் பண்ணியிருந்த பார்ட்டில் மட்டும் என்ன இருக்காது, ஸ்டார்ச் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே என்னது நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம், டீஸ்டார்ச் ஆகிருக்கு, ரிமூவ் ஆகிருக்கு. அந்த பார்ட் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா ப்ளூ பிளாக் கலரில் மாறாது. மீதி இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ளூ பிளாக் கலரில் மாறிடும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அயோடின் இருந்துச்சுன்னா அங்கே வந்து என்னது ஸ்டார்ச் இருந்துச்சுன்னா அயோடின் ஆட் பண்ணது கலர் சேஞ்ச் ஆகும், இல்லை அப்படின்னா என்னது கலர் சேஞ்ச் ஆகாது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவது. அதாவது பிளான்ட்ஸில் இருந்தும் வாட்டர் என்ன ஆகும், ட்ராப் பை ட்ராப்பாக வெளியேறும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். வாட்டர் லாஸ் ஆகுது எப்படி அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர், நீராவி. வாட்டர் வேப்பர்னா என்ன சொல்லுவோம், நீராவி. எங்கே அப்படின்னா ஏரியல் பார்ட்ஸ். ஏரியல் பார்ட்ஸ்னா எபவ் த சாயில், மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். இந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டா, அந்த லீவ்ஸ் இலைகள் இருக்குல்ல, இலைகளை வந்து டைனின்னு ரொம்ப சின்னதாக இருக்கும், வெரி ஸ்மால்னு சொல்லுவோம், மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் இருக்கும். அதோட பேர் தான் வந்து இந்த ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன ஆகும், வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும், நீராவியாகி வெளியில் போகும். இந்த ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா காட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி மினிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா அவங்கள சுற்றி பாடி கார்ட்ஸ் வராங்க, அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டாவை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா காட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட் செல்லோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது எப்போ வந்து நீர் வெளியில் போகணும் உள்ளே வரணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது என்னதான் இந்த காட் செல். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகும், ஸ்டொமேட்டா எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த காட் செல்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டொமேட்டோவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவரவிதை இருக்குல்லையே அந்த வடிவத்தில் இருக்கிற 2 அவரவிதை ஒன்றா வச்சு எப்படி இருக்குது அந்த மாதிரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள வந்து இருக்கக்கூடியது என்னது ஒரு பிங்க் கலர் டாட் மாதிரி இருக்கிறது நியூக்ளியஸ், ரிமைனிங் அந்த சின்ன லைட் க்ரீன் கலர் இருக்கிறது குளோரோபிளாஸ்ட்,
ஒரு வயலட் சின்ன ஒரு என்ன சொல்கிறது லைட் ப்ளூ மாதிரி இருக்கிறது வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், another one cuticular transpiration, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா lenticular transpiration. இதில் முக்கியமாக வந்து 90 to 95% ஆஃப் வாட்டர் வந்து லீவ்ஸ்லேருந்து என்ன மெத்தடில் வெளியில் போகும் அப்படின்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டா மூலமாக தான் மேக்ஸிமம் வாட்டர் வேப்பர் வந்து எவாபரேட் ஆகுது. ஸ்டொமேட்டல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எதில் நடக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் த்ரோ ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா வழியாக பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ் ஆகிறது என்ன சொல்கிறோம் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 to 95% ஆஃப் வாட்டர் வந்து லீவ்ஸ் இலைகள் வழியாக வெளியில் போயிடுது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ட்ஸில் இந்த கியூட்டிக்கிள் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கியூட்டிக்கிள் வழியாக வாட்டர் லாஸ் ஆகிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா லெண்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். வாட்டர் வந்து லெண்டிசெல்ஸ், வாட்டர் வேப்பர் வந்து லெண்டிசெல்ஸ் வழியாக டிரான்ஸ்பிரேஷன் ஆகிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெண்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற. இந்த லெண்டிசெல்ஸ்லேயே வந்து என்னது சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். இது வந்து இந்த லெண்டிசெல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸில் பார்க்ஸ் இன் வுட்டி ஸ்டெம்ஸ், அதாவது மரக்கட்டைகள் இருக்குல்ல, மரம் இருக்குல்லையா நல்ல வுட்டி மரம் மாதிரி இருக்கக்கூடியதில் மரப்பட்டைகள்னு சொல்லுவோம். அந்த பட்டையிலே வந்து என்னது சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் லெண்டிசெல்ஸ். அதே மாதிரி ட்விக்ஸ்னால் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, மரம்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் என்ன இருக்கும் சின்னதாக மைன்யூட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதர் பிளான்ட் ஆர்கன்ஸ்லேயும் என்ன இருக்கும் இந்த லெண்டிசெல்ஸ் இருக்கும். இந்த லெண்டிசெல்ஸ் மூலமாகவும் என்னது வாட்டர் வந்து லாஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெண்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், நெசசரி. எதுக்காக நெசசரி அப்படின்னா ஒரு 4 ரீசன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் லீஃப் அண்ட் ஸ்டெம் வந்து நல்லா க்ரோ ஆகும். புல் அப்படின்னு இது இழுக்கிறது இலை, அதே மாதிரி ஸ்டெம் தண்டு, இது நல்லாமே வந்து என்ன ஆகும் நீளமாக உருவாக்கப்படுது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். இந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும்போது வாட்டர் வேப்பராகி வெளியில் போகும்போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். இந்த மாதிரி இது வந்து ரெகுலர் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் என்ன ஆகும் மினரல்ஸ் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன பண்ணலாம் ரெகுலேட் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கான நெசசரி ரீசன்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதாவது பிளான்ட்ஸ்லேயும் வந்து என்னது கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர், எப்படி பிளான்ட் வந்து ஏர் எடுத்துக்குது காற்று எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. இந்த லீவ்ஸ் அப்படின்னு சொன்னாலே இலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைன்யூட் போர்ஸ் இருக்குது, அதோட நேம் ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தோமா. அந்த ஸ்டொமேட்டாவில் தான் வந்து வாட்டர் வேப்பராகி டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோமா. அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன நடக்குது அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. ஏர் உள்ளே வர்றது வெளியில் போகிறது இதெல்லாமே அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்குது. இந்த மைன்யூட் போர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மல் ஐக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் நடந்துட்டுருக்கு. பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அந்த ஸ்டொமேட்டா மூலமாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து எக்ஸ்ஹால் பண்ணும். கண்டினியூஸாக இது ஃபுல்லாக வந்து என்னது இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக ஸ்டொமேட்டா மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி 5th ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன எப்படி வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டில் நல்லா வந்து என்ன பண்ணிடுறோம் அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு பிரான்ச்சில் நல்லா கட்டி வச்சிடறோம். கட்டி வச்சதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour 1/2 hour கழித்து நம்ம போய் பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த லீவ்ஸ் இலைகள் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலமாக என்ன இருக்குது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியில் வந்துருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் வந்து என்னது லீவ்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுது. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து என்னது ஓப்பன் ஆனதுனால வந்து என்னது அந்த பாலித்தீன் கவரில் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகால் மாதிரி கொடுத்துருக்காங்க. growth மூமெண்ட், அதாவது டைரக்ஷன், யூனி டைரக்ஷனல் மூமெண்ட் ஒன்று பார்த்தோம், நான் டைரக்ஷனல் மூமெண்ட் ஒன்று பார்த்தோம். யூனி டைரக்ஷனல் மூமெண்ட்டை ட்ரோபிசம் அப்படின்னு சொன்னால், நான் டைரக்ஷனல் மூமெண்ட்டை நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சின்ன மைன்யூட் ஓப்பனிங் ஸ்டொமேட்டா மூலமாக லாஸ் ஆகிறது, டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த ஸ்டொமேட்டா தான் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பிரேஷன்லேயும் இன்வால்வ் ஆகுது, அதே மாதிரி கேசியஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் இன்வால்வ் ஆகுதுங்கிறது பார்த்தோம். அந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது அந்த பிளான்ட் லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட் ஓப்பனிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபிசம் இன் பிளான்ட்ஸ் பார்த்தோம். அதாவது எத்தனை டைப் ஆஃப் ட்ரோபிசம், ட்ரோபிசம் பார்த்தோம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், திக்மோட்ரோபிசம், ஹிமோட்ரோபிசம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட்லேயும் என்னது 3 டைப்ஸ் பார்த்தோம், ஃபோட்டோநாஸ்டி, திக்மோநாஸ்டி அண்டு தெர்மோநாஸ்டி. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, எத்தனை டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இருக்குது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம். அடுத்தது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.